இளைஞர் பூங்கா நடன சங்கத்தின் சார்பில் தலைவர் ஆர் தங்கையா அவர்கள் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் கொடியேற்ற இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற இளைஞர் பூங்கா நடன சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரேம்குமார், பொருளாளர் சாகுல் அமீன் அனைவரும் உங்கள் அனைவரையும் கொடியேற்றும் இடத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். சிறு நேரம் நடைபயிற்சியை நிறுத்திக் கொண்டு இங்கே கொடியேற்றும் இடத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தயவுசெய்து எல்லாரும் கொடிக்கு மரியாதை கொடுத்து இங்கே அலுவலகத்தில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் கொடியேற்ற இருக்கிறார். அனைவரும் மேடைக்கு அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழாவின் முடிவில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படுகிறது. குடியரசு தின விழாவுக்கு வருகை கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களை இளைஞர் பூங்கா நடன சங்க சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவிற்கு 109 வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களையும் மற்றும் அவர்களையும் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அனைவரையும் மற்றும் செல்லும் அவர்களையும் சங்க தலைவர் என் பாசத்துக்குரிய நண்பர் திரு அரிமா தங்கை அவர்களையும் அவர்களையும் முன்னாள் தலைவர் அமல்ராஜ், முன்னாள் தலைவர் முருகன், முன்னாள் மூத்த உறுப்பினர் கிருஷ்ணன், என்னுடைய அருமை நண்பர் பாலன் எல்லோரையும் மற்றும் நடையார் சங்க நிர்வாகிகளையும் நடையார் சங்க தலைவர்களையும்
வருக வருக என்று வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கத்தின் தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். அங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. சனாதன சங்கத்தின் சார்பாக வட்டத்திலே ஏஐக்கு அவர்களுக்கு சங்கத்துடைய தலைவர் அவர்களுக்கு தங்கை அவர்களுக்கு முன்னாள் தலைவர் முருகன் அவர்கள் கொண்டாடி போட்டுகிறார். நன்றி சார், நன்றி. அரிமா அமல்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நீ விரும்ப மாட்டீங்க சார், நாங்க சார் கிருஷ்ணன் அவர்களுக்கு இப்போது கொண்டாடி வைக்கப்படுகிறது. அப்புறம் இவர்களெல்லாம் இந்த 109வது வட்டத்திற்கு நமக்கெல்லாம் அனைத்து சௌகரியத்தையும் செய்து கொடுப்பவர்கள், முக்கியமாக நாம் அனைவரும் பாராட்டக்கூடியவர்கள், முக்கியமானவர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு கைத்தட்டல். அனைவரும் வாழ்த்து அவர்களை வழங்குவோம். தலைவராக இருக்கிறார் அவர்கள். அண்ணா இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க. ஓகே. இந்த 76வது குடியரசு தின விழாவை ஏற்பாடு செய்த நடையாளர் சங்கத்திற்கு என்னுடைய நன்றிகள். அவங்க வருடங்களும் இந்த மாதிரி நல்லா கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல என்கிட்ட கேட்டுப்பாங்க, எங்களோட நம்ம வில்நகர் பார்க்குக்கு இந்த தேவைகள் எல்லாம் செய்யணும்ட்டு அவங்க நிறைய லெட்டர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. வந்த புதுசுலேயே அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று, மக்களுடைய கோரிக்கையை ஏற்று வில்நகர் பார்க் இப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு வில்நகர் பார்க்கு. நான் எங்க போனாலுமே வில்நகர் பார்க்க பத்தி என்கிட்ட சொல்றாங்க. மக்கள் நீங்க வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். நாங்க அந்த மெயின்டெனன்ஸ்க்கு வாட்ச்மேன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரியா இன்னும் அமையல, நாங்க ரெடி பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம கவுன்சிலர் ஃபண்டில் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், இப்ப தேர்ட் இயர் ஒவ்வொரு வருஷமும் இன்னும் 4th 5th 5 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு இந்த வில்நகர் பார்க்கு கவுன்சிலர் ஃபண்ட் மூலமா நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதன்படி இந்த வருஷம் 13 லட்சத்துல குழந்தைங்க எல்லாமே விளையாடுற அந்த பிளே அப்பரேட்டஸ் அது வந்து நாங்க பிப்ரவரி எண்டுக்குள்ள போட்டுருவோம்ட்டு இந்த டைம்ல நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். நீங்களும் கொஞ்சம் பார்க்க நல்லா சுத்தமா மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா மக்களாகிய நீங்களும் அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து பண்ணாதான் இந்த பார்க் வந்து நல்லா இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறையாக என்னுடைய பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மாவட்ட உறுப்பினர் அவர்களுக்கு. அடுத்து தெருவிளக்கு பராமரிப்பினுடைய உதவி செயற்பொறியாளர் அவர்கள். வணக்கம், நான் இந்த வார்டுடைய செயற்பொறியாளர். இந்த பார்க் வந்து மேடமோட ஃபண்ட்ஸில் வந்து நிறைய ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் இந்த வருஷம் வந்து சிறுவர்களுடைய மல்டி பிளே ஸ்டேஷன் அது வந்து அந்த வேக்கண்ட் இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து தண்ணி அடிக்கடி நிற்கிற பிரச்சனை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த யோகா ஸ்டேஜுக்கு ரொம்ப நாளாக வந்து நீங்கள் இந்த கொடுக்கறது வந்து சொல்லியிருக்கீங்க. அதுவும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு மேடம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதுவும் வந்து சரி பண்ணி தந்துடுவாங்க. முக்கியமாக இந்த பூங்காவினுடைய சிறப்பு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் இதில் மிகவும் தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த உடற்பயிற்சியினுடைய இடம் அத்தனையும் நன்றாக சீராக வேலை செய்கிறது. அதில் நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன் என்ற மகிழ்ச்சி என்னோடு மட்டுமல்லாமல் அனைவரும் அதை உபயோகிக்கின்றனர். முக்கியமாக பெண்கள் அதிகமாக அதை உபயோகப்படுத்துகின்றனர்.
ஆகையால் மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கடவுளை எழுப்பி அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்கு தலைவர் அவர்கள் உரை. இந்த விழா இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. என்னுடைய கோரிக்கை எல்லாம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி பார்க், தண்ணி இப்போ செடிகளுக்கு தண்ணியை விட்டு பராமரிக்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிற என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. எல்லோரும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் சார் அவர்கள் நம்முடைய மலையாள சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகி. அனைவருக்கும் 76வது குடியரசு தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நடையாளர் சங்கம் துவங்கி ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு உயர்ந்து நிற்கிறது. மீண்டும் வாழ்த்துகிறேன். 2002 இந்த நடையாளர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நேரத்திலே கண்ணன் அவர்களை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர் முருகேசன் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் நடராஜன் அவர்களை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏராளமான துவக்கங்களை அந்த சமயத்திலே இருக்கைகள் அல்லது நடப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிரமத்திற்குள்ளாக இருந்த போது நடையாளர் சங்கம் சுயமாக முயற்சிகளை மேற்கொண்டு சிறப்பாக செய்தோம். ஆனால் அதன் பின்னர் மாமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்று முயற்சிகளை மேற்கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய சுகன்யா செல்வம் அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடுகளை உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறப்பு பாராட்டுதலாக அனைவரும் கைதட்டி அரவணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு பொதுத்துறையில் இந்திய வங்கியிலே பணியாற்றி பணி நிறைவு செய்தவன். இந்த நேரத்திலே நான் ஏன் அதை நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால், இந்திய நாட்டிலே பொதுத்துறை வளர வேண்டும், பொதுத்துறை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அதை உறுதியேற்ப நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் ஒற்றுமை பெற வேண்டும். அனைத்து மதங்களும் ஜாதியும் எல்லோரும் ஒன்றிணைந்து பொதுவாக நல்லது செய்வதற்காக வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு சுகன்யா செல்வன் அவர்களுடைய சேவை பெருக வேண்டும், வாழ வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். குடியரசு தின வாழ்த்துக்கள். எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று இங்கு கூட வந்திருக்கும் எனது மகள் சுகன்யா செல்வம் அவர்களை வருக என்று வரவேற்று அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் எங்களுடைய காலத்தில் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக இருக்கும். நான் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இது எதுவுமே பார்த்து கொஞ்சம் கொண்டு வரல. ஆனால் இந்த பீரியடில் சிறப்பாக வருங்காலத்தில் சிறப்பாக செய்வாங்கிறது இன்னும் என் நம்பிக்கை இருக்குது. மீண்டும் இவர்கள் இதே மாதிரிக்கு கவுன்சிலராக வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாருக்கும் எங்களது இனிய அழைப்பை ஏற்று இங்கே வந்து கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.